போன கவர்மெண்ட்ல எங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிச்சாங்கன்னு யாருக்கும் சொல்லிலாம் தெரிய தேவையில்லை. எல்லா பத்திர அலுவலகத்தையும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துச்சுன்னு எல்லாருக்கும் பாட்டில் 10 ரூபா இருந்துச்சு. எப்படி இந்த அரசு வந்தோடனே முதலாவதாக பாட்டில் 10 ரூபாய் நிறுத்தப்பட்டுச்சு. நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்படும் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க போறோம். எந்தெந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு மக்கள் எல்லாரும் தெரியும். போன கவர்மெண்ட்ல எங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிச்சாங்கன்னு யாருக்கும் சொல்லிலாம் தெரிய தேவையில்லை. எந்தெந்த துறையில பத்திரப்பதிவு துறையில எங்கெங்க பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் வசூலிக்கப்பட்டாங்க, எங்கெங்கெல்லாம் போலி பத்திரம் போடப்பட்டுச்சு, எல்லா பத்திர அலுவலகத்திலையும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. எல்லா இடத்துலயும் நான் இதை மட்டும் சொல்லலை, எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இதுல யார் நம்ம ஒழிச்சோம் இல்ல தெரியாமல பேசுறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஹவுசிங்ல எவ்வளவு வசூலிச்சிருந்தாங்க, இப்போ இருக்கா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 65, 70, 75 எல்லாமே இருந்துச்சுல்ல. இப்போ பத்திரப்பதிவு துறையில எங்கேயுமே பணம் வசூலிக்கலன்னு சொல்றாங்க. எங்க பத்திரப்பதிவுல பணம் வசூலிக்காமல் ஒரு பத்திரம் முடிக்க முடிச்சா? எங்க இடத்துல சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் அமைச்சருடைய ஆளுகள் இருக்காங்க. அமைச்சர்னாலதான் இந்த கட்டிங், அமைச்சருக்காக கொடுக்க வேண்டியதான் கட்டிங்னு சொல்லி எல்லா பத்திரப்பதிவுலையும் நான் சொல்லல, ஒவ்வொரு பத்திரப்பதிவுலையும் பத்திரம் முடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு தூரம் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கமிஷன் பணம் எங்க போச்சு? ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரப்பதிவு முடிக்கிறதுக்கு ஒரு பத்திரம் முடிக்கிறதுக்கு 10,000 20,000 கொடுத்தாங்கல்ல, பர்சன்டேஜ் போட்டு வாங்கினாங்கல்ல. அந்த பர்சன்டேஜ் யார் பிக்ஸ் பண்ணது? ஒரு பத்திரப்பதிவுல முந்தைய காலங்கள்ல ஒரு பத்திரம் முடிக்கணும்னா 5%, 7% பிக்ஸ் பண்ணாங்க. இந்த பர்சன்டேஜ் யார் பிக்ஸ் பண்ணாங்க? இந்த பர்சன்டேஜ் அவருக்கு தெரியாமல் நினைச்சுன்னா அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. சரி, அவருக்கு தெரியாமலும் நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணது யாரு? அந்த பர்சன்டேஜை வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க? இந்த துறையில் எல்லா துறையிலும் ஹவுசிங்ல நடந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பர்சன்டேஜ் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. 10 ரூபா பாட்டில் 10 ரூபா எப்படி நிப்பாட்டணும்? பாட்டிலுக்கு 10 ரூபா இருந்துச்சு. எப்படி இந்த அரசு வந்தோடனே முதலாவதாக பாட்டில் 10 ரூபாய் நிறுத்தப்பட்டுச்சு. எல்லா துறைகளிலும் இப்போ நாங்கள் மின்சாரத்துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மெகாவாட்டுக்கு சோலாருக்கு ஒரு விண்டு மில்க்கு ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் வாங்கப்பட்டுச்சு. அதை இப்போ நிறுத்திருக்கோம். எல்லா இடத்துலையும் நிறுத்திருக்கோம்ல. ஏதாவது ஒரு இடத்துல பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வருதா? எல்லா இடத்துலையும் நிறுத்தப்படுறது. அது இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்க மக்கள்கிட்ட எல்லா பொதுமக்களும் தெரியும் எதற்காக மக்கள் இப்படி ஒரு வாக்களிச்சாங்க. திமுக வேண்டான்னு எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்களும் ஏன் தோற்கடித்தார்கள்? ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணாங்க. யாரும் இங்க ஒளிவு மறைவுகளா இல்ல, எல்லாம் நடந்த எல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க நிறைய தகவல் அடிப்படையில் ஊகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுகளும் எங்களுடைய தலைவரும் நம்மளுடைய முதல்வர் தான் இருப்பார். வேற யாரும் பாருங்க, எப்பயுமே ஆக்கப்பூர்வமான வேலை செய்யணும். நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வம் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க போறதில்லை. லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் 1.5 மாதத்துக்கு மேலாக எல்லா சட்ட வல்லுநர்களும் எல்லா தரப்பு வல்லுநர்களும் விவசாயிகள் எல்லாத்தையும் ஆலோசனை தான் வர்றாங்க. ஸோ என்ன செய்யணும் அது முதல்ல சரியாக செய்வார். நம்ம தமிழக நலனுக்காக என்ன செய்யணும், என்ன செய்தால் தமிழக நலன் காக்கப்படும், தமிழக உரிமையும் காக்கப்படுமோ அதுல ஒரு இடத்துல கூட 1% கூட விட்டு கொடுக்காம முதல்வர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். அவ்வளவு அனைத்து ஆய்வுகளையும் 1.5 மாதம் செஞ்சிருக்கிறார். இதுல என்னென்ன செய்தால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், நமக்கு என்ன நம்மளோட உரிமைகள் காக்கப்படுமோ அது கண்டிப்பாக பாருங்க.